கண்ணப்பா, விஷ்ணு மஞ்சு, மோகன் பாபு, அப்புறம் நிறையா தெலுங்கு ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் ஒரு முக்கியமான ரோலாக நடிச்சிருக்காங்க. கண்ணப்பா கதை ஊர் உலகத்தில் இருக்கிற 50 பேத்துக்கும் தெரியும். நீங்கள் காளஹஸ்திக்கு போனீங்கனாலேயும் முதல்லே சிலையே வந்து அந்த கண்ணப்பா சிலை தான் இருக்கும். யார் இந்த கண்ணப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி சிலருக்கு எழலாம். சிலருக்கு வந்து தெரியும். சிவனே மனமுருகி அழுதாரு இந்த கண்ணப்பாவுடைய வேண்டுதலால் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த கண்ணப்பா கதை வந்து நமக்கு தெரிந்த கதை தான். அந்த கண்ணப்பாவை பற்றின தெலுங்குலேயே வந்து ஒரு 2-3 படங்கள் வந்துருச்சு. இது 4வது ஒரு வெர்ஷன். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது 2 இப்படி தனியாக வச்சுக்கிறோம். இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நம்ம ஏன் முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, கண்ணப்பா கதை தெரிஞ்ச கதையாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் கண்ணப்பா கதையை இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பேட்டர்னில் எழுதணும்னு நினச்சாரு பார்த்தீங்களா முகேஷ் சிங். அவருடைய அந்த அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஏன் சாமி படத்தை உட்காந்து என் பொறுமையாக இருக்க உட்காந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒன்று கேள்வி இருப்பாங்க. சாமி படம் பார்த்து நமக்கு பக்தி வரணுன்றதுக்காக கிடையாது. அதில் இருக்கிற அந்த ஒழுக்கத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சாமி படங்கள்லாம் அடிக்கடி நமக்கு வராது. ஒழுக்கம், ஈகோ இதெல்லாம் உடைச்சி ஒரு விஷயம் பண்ணணுன்றதுக்காக தான். பட் இன்றைய இளைஞர்களுக்கு அதை எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு செம்ம ரூட்டை கையில் எடுத்துட்டாங்க. அழகாக இந்த மித்தாலஜி படங்கள் அதே மாதிரி இந்த ஃபிக்ஷன் படம்லாம் எடுக்கிறதுக்கு வந்து லொக்கேஷன் ஒரு பெரிய பெரிய இடர்பாடுகளாக இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நம்ம ஊரில் வந்து காடுன்னு ஒன்று, பச்சை கலர்ன்ற ஒன்று பார்க்குறதே முடியாது. எல்லாமே சிமெண்ட்டுக்காக தான் இருக்கும், பில்டிங்காக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த டீம் மொத்தமாக போயிடுச்சு நியூசிலாண்டுக்கு. நியூசிலாந்து க்ரீன் வேறு மாதிரி படம் முழுசும் மேக்ஸிமம் சிஜி இல்லாமல் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவேவும் நியூசிலாண்டில் அதே மாதிரியான ஒரு லொக்கேஷனை தேடி அலைஞ்சி அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ ஃப்ரீயாக, ஏன்னா கரண்ட் கம்பி வயரு அது இதுன்னு இருக்கும், எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு இடத்த செட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ஷூட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா செல்ஃபோன் டவர் இருக்கணும், சேட்டலைட்டில் தான் பேசி ஆகணும், எதுவுமே இல்லாமல் ஒரு இப்படி முட்புதர் காட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு லொக்காலிட்டியில் இந்த இதை எடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தில். அதுக்கேற்றாப்புலேயே விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பொதுவாகவே ஒரு பிரம்மாண்டமான படம் அப்படின்னாலுமே அந்த விஷுவல் இருக்கு இல்லையா, அந்த விஷுவல் வந்து கச்சா மொச்சான்னு அங்கங்கன்னு இருக்கும். நமக்கு வந்து பிரம்மாண்டத்தை காட்டுறேங்கிறப்ப இதில் அந்த பிரம்மாண்டமே இருந்தாலும் அந்த கச்சா மொச்சாங்கிற அந்த ஒரு விஷயத்தை கட் பண்ணி அதில் ஒரு நீட்னஸாக ஒரு யூனிஃபார்மிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இது கண்ணப்பா படம், சாமி படம் அப்படின்றதுனால நம்ம உட்காந்து ஆரம்பத்துலேருந்தே சாமியை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, அக்ஷய்குமாரையும் காஜல் அவர்களையும் சும்மா நீ மேலே நின்று பேசு அப்படின்னு சொல்லி பேச விட்டுட்டு இந்த படம் முழுசும் பார்த்தீங்கன்னா சும்மா இளமை துள்ளலாக வந்து ஹீரோயினை போட்டு ஓப்பன் பண்ணி இது பண்ணி விட்டாங்க. அந்த பேர் என்னமோ பேர் திஷான்னு சொல்லிட்டு அவ்வளவு கிளாமராக இருக்குது படம். ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கிளாமர்னா செகண்ட் ஹாஃப் இன்னொரு கிளாரு. கண்ணப்பாவை பார்க்குறாங்களோ இல்லையோ இந்த கட்டளையை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாமே இதாக இருக்குது. அதே மாதிரி விஷுவல் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த விஷுவல் வந்து சீன் அடுத்து 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 அப்படின்ற மாதிரி தான் போகுது. கதையை விட்டு ரொம்ப டிவியேட் ஆகாமல், தெலுங்கு படம்னா மசாலா தரத்துக்கு எங்கேயோ போய் காமெடி பண்ணுறங்கிற பேரில் போகாமல், கதையை தாண்டி போகாமல் ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பேட்டர்னில் உள்ளே கொண்டு வந்து அந்த கதை எது, இந்த கதை எது, இதுக்கு அடுத்து இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. கடைசி அரை மணி நேரம் தான் கண்ணப்பா கதைக்குள்ளேயே வராங்க. அது வரைக்கும் இந்த கதைக்குள்ளேயே வரல. அந்த அரை மணி நேரம் கண்ணப்பா கதையை வேணுங்கிறவங்க பார்க்கலாம், வேணாங்கிறவங்க வீட்டுக்கு போகலாம். மற்றபடி நீங்கள் ஒரு சாதாரண தெலுங்கு படத்தை, நல்ல கவர்ச்சிகரமான படத்தை என்ஜாய் பண்ணி விஷுவலாக ட்ரீட்டை பார்த்து கொண்டாடணும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் உண்மையிலே ஒரு சூப்பர் படம். பயங்கர விஷுவல் ட்ரீட்டு. உண்மையிலே தேட்டரில் பாருங்கள். ஏன்னா தேட்டரில் இந்த விஷுவல்ஸ்லாம் நம்ம டிவியில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் இருக்காது. ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது நியூசிலாண்டோட அந்த க்ரீனரி அழகு நம்ம பார்க்கல, கண்ணில் எடுத்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு தத்ரூபமாக இந்த படம் பிடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு பெரிய மெனக்கெடல் இதில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும். ஸோ கண்ணப்பா போர்ஷன் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை விஷுவலாக பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து கொடுக்குற காசுக்கு ஒருத்து. கண்ணப்பா போர்ஷன் வேணும் அப்படின்றவங்களுக்கு பக்தியும் சேர்த்து இலவசமாக கிடைக்கும். லைக், ஷேர் and subscribe பண்ணாதவங்க இப்பவே subscribe பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.